இன்னைக்கு வந்து காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, அடுத்தது கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழம் ஸ்டார் ஃப்ரூட்லாம் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் திருப்பி இதே வருதான்னு கேட்குறாங்க. ஆனால் இதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிறனால மோஸ்ட்லி இதான் கொடுக்குறோம். இதை தவிர பப்பாளி பழம், சுரக்காய், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறோம். இருந்தாலும் இது வந்து ரிப்பீட்டேஷன் தான். வேறு வழியில் வேறு பழங்கள் வந்து அதிகம் சாப்பிடக்கூடாதுங்கிறனால தான் இது வந்து ரிப்பீட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து இது வந்து கருப்பு உளுந்து வந்து வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம். கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ நேற்று கிடச்சது வாங்கிட்டு வந்தேன், அதனால் இது பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செந்தண்டு கீரை பொரியல். அடுத்து வந்து ஒரு ஆம்லெட் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மெயின் கோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கப்பக்கிழங்கு எதுவும் நிறைய பேர் சொல்லுவாங்க. கேரளாவில் இது வந்து ரொம்ப ஃபேமஸானது. கேரளாவில் கிழங்கும் கடலைக்கறியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. இது நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி வேக வச்சு தாளித்து பொரியல் மாதிரி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக கார்போஹைட்ரேட், இதுவே கார்போஹைட்ரேட் தான், ப்ளஸ் அது கார்போஹைட்ரேட்டோட சேர்த்து இது பொரியலுக்கு பதிலாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் அளவு அதிகமாக போயிடும், ஒரு சுகர் லெவல் அதிகமாகும். அதனால் இது வந்து நம்ம மெயின் கோர்ஸாக இதுதான் சாப்பிட போகிறோம். இதுதான் வந்து மெயின் கோர்ஸ். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இதுதான் மெயின் கோர்ஸ். இது வந்து கொஞ்சம் சைட் கோர்ஸ் மாதிரி தான். அப்படி தான் நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிழங்கு கண்டிப்பாக சாப்பிட்லாம். சாப்பிட்றப்ப இந்த மாதிரி மெயின் கோர்ஸ்க்கு பதிலாக சாப்பிடுங்க. நீங்கள் வந்து சோறு நிறையா வச்சுட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு கிழங்கு சாப்பிட்றத விட கிழங்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டு சோறுக்கு பதிலாக இந்த காய்கறி, கீரை இதெல்லாம் சேர்த்திங்க. இந்த மாதிரி உங்கள் உணவை டிசைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்க. கலர்ஃபுல். இன்றைக்கும் இலை தான். பக்கத்து வீட்டு பரணி கல்யாணம் நிறையா தடவை சொல்லிட்டேன். இந்த பரணி கல்யாணத்தில் இலை, மீதியான இலையெல்லாம் எங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த இலை தீர்ற வரைக்கும் இலையில தான் சாப்பாடு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி காலை உணவு. ஓகே.